வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனே உங்களால் டெலிவரி எடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப நாள் ஆகும், இல்லைனா ஒரு வாரம், இல்லைனா மாத கணக்கில் கூட ஆகும். அப்படி அந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயத்தினால தான் உங்களுக்கு வந்து கார் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இந்த கார் வெயிட்டிங் பீரியட் வந்து அவசியமா இல்லையான்றதை தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, கனவு எல்லாமே இருக்கும். சில பேர் வந்து நல்லா உழைச்சி அவங்களோட காசை சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்க பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய காருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. விலை கம்மியான கார்லேருந்து விலை அதிகமான கார் வரைக்கும். அது போக சொகுசு காரு கூட இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஷோரூமுக்கு நீங்கள் கார் வாங்க போகும்போது அதில் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் வெயிட்டிங் பீரியட். இந்த விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த விஷயம் வரதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து சில வாரங்களுக்கு, இல்லைனா மாதங்களுக்கு, இல்லைனா வருஷக்கணக்கில் கூட சில வாடிக்கையாளருக்கு வந்து காத்திருக்க சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த கார் வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக இருப்பதால் சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கார் மாடலை கூட வாங்க முடியாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வெயிட்டிங் பீரியட் எந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த காரை வாங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட மனசை நீங்கள் மாற்றுற மாதிரி ஆகிடும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச காரை அந்த கார் வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் வாங்க முடியும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச காரை எந்தவித கார் வெயிட்டிங் பீரியட் இல்லாமலையும் வாங்க முடியும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு டீலர்ஷிப்பில் போயிட்டு முயற்சி செய்யுங்க. ஸோ இப்போ ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த கார் வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதாவது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லைனா கம்மியாக இருக்கலாம். அதாவது டீலர்ஷிப்பை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீலர்ஷிப்பில் தான் நான் கார் வாங்குவேன்ற பிடிவாதத்தை விட்டுட்டு மற்ற டீலர்ஷிப்பில் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார் டெலிவரி கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் யார்டில் இருக்கிற காரை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்கள் டீலர்ஷிப் வந்து காரை வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஸ்டாக் யார்டில் இருக்கிற காரை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி சில கார் வந்து ஸ்டாக் யார்டில் இருக்கும். இந்த காருங்களை வந்து ஒன்று புக்கிங் வந்து கேன்சல் செய்யப்பட்ட காரணத்துக்காக இருக்கும், அப்படி இல்லைனா அடுத்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் காரணமாக இருக்கும். ஸோ இப்படி விற்பனை இல்லாமல் இருக்கிற காரை வந்து நீங்கள் 3லேருந்து 4 மாதங்கள் வந்து காத்திருக்கிற காரை வந்து நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாம். இதன் மூலமா உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து ஈஸியாக டெலிவரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது போக வெளியூர் டீலர்ஷிப்புக்கு வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். சில பேர் வந்து காரை வந்து உள்ளூரில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக உள்ளூர் டீலர்ஷிப்பை மட்டுமே கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் உங்களால் வெளியூரில் இருந்து டீலர்ஷிப்பில் இது பண்ணி கார் வாங்கி உள்ளூரில் வந்து பதிவு செய்ய முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், எந்தவித பிரச்சனையும் வராது. ஸோ இதனால் நீங்கள் மற்ற ஊருக்கு உள்ள டீலர்ஷிப்லையும் முயற்சி செஞ்சு பாருங்கள். அங்கே ஒரு வேளை அந்த கார் வெயிட்டிங் பீரியட் கம்மியாகவே இருக்கிறதுக்கு உடனே டெலிவரி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இடத்த வந்து ரெடி பண்ணி, அதாவது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சுன்னா நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணி உங்களால் காரை ஈஸியாக டெலிவரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் நிறையா இருக்குது. அப்படி வேண்டாம் எனக்கு வேறு வேரியண்ட்டு, அப்படி இல்லைனா கலர் தேர்வு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காருக்கான காத்திருப்பு காலம், அதாவது கார் வெயிட்டிங் பீரியட்ன்றது வந்து வேரியண்ட்டுக்கும் அது ஏற்ற மாதிரி கலருக்கும் வந்து அந்த டைமிங் பீரியட் வந்து மாறும். ஸோ இதனால் நீங்கள் காரை வந்து வாங்கும்போது உங்களுக்கு வேறு வேரியண்ட்டு இல்லைனா வேறு கலர் வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா அதாவது கார் வெயிட்டிங் பீரியட் வந்து குறைவாக இருந்தாலும் அதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இதன் மூலம் வந்து உங்களுக்கு கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் காரை வந்து புக் செஞ்சுக்கும் போது டீலர்களிடம் உங்களுக்கு வந்து அதிக பணம் கொடுத்து உங்களுக்கு வந்து காரை வந்து விரைவாக டெலிவரி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, இதை குறித்து நீங்கள் கார் தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட வந்து புகார் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டீலர்கள் வந்து என்கிட்ட பணம் வாங்கி எங்களுக்கு கார் வந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணிங்கன்னா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க வந்து பணத்தை கொடுத்து வசூல் செய்யவும் கூடாது. அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அந்த கம்பெனி ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து நீங்கள் தெரிவுபடுத்திங்கன்னா
அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த மாரி விஷயங்கள் வந்து எல்லா டீலர்ஷிப்லயும் வந்து நடக்குது. உங்களுக்கு வந்து டீலர்கள் வந்து சொல்லுவாங்க, "நாங்க வந்து விரைவா வந்து உங்களுக்கு டெலிவரி பண்றோம். நீங்க வந்து அவங்களுக்கு லஞ்சம் குடுக்க முயற்சினீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் குடுத்து ஏமாத்தி வித்துருவாங்க." ஸோ, இப்படி நீங்க பணம் குடுத்து உங்களுக்கு கார் எப்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டேட்ல தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து, சீக்கிரமா உங்களுக்கு வந்து கார் வந்து டெலிவரி எடுக்க முடியாது. ஸோ, நீங்க வந்து எப்பவுமே லஞ்சம் குடுத்து பணத்த வந்து இழந்துராதீங்க. அது வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து கார் சீக்கிரமா டெலிவரி ஆகவே ஆகாது. ஸோ, அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ, ஓகேங்களா? ஸோ, யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோ